அன்பான நேயர்களே, நாம் தேற்றான் கொட்டை லேகியம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுத்தமான நாட்டு பசும்பாலில் வேக வைத்து மிதமான வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொண்ட தேற்றான் விதை 3 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறில் ஊற வைத்து சுத்தப்படுத்தப்பட்ட சீரகம் 3 தேக்கரண்டி, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பனம் கற்கண்டு 3 தேக்கரண்டி, திரிபலா சூரணம் 1 தேக்கரண்டி. அத்தனை பொருட்களையும் நாம் சுத்தமாக தூள் செய்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் தேற்றான் கொட்டை, சீரகம், பனம் கற்கண்டு, திரிபலா தூள் இவை அனைத்தையும் ஒன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து கொண்ட பொடியை நாம் நாட்டு பசும்பாலில் 100 மில்லி அளவிற்கு வாணலில் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதில் சிறுக சிறுக சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் நாட்டு பசும்பாலில் அத்தனை பொருட்களையும் சேர்ந்து சிறுக சிறுக கிளறிக்கொண்டே வரும்போது நமக்கு தேற்றான் கொட்டை லேகியம் பதமாக வந்துவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது தேற்றான் கொட்டை லேகியத்தின் மீது நாம் தனியாக எடுத்து வைத்துள்ள செந்தேனை 2 அல்லது 3 தேக்கரண்டி விட்டு நன்றாக கலர வேண்டும். அற்புதமாக நாம் தயாரித்த இந்த தேற்றான் கொட்டை லேகியம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி, உடலை தேற்றக்கூடிய ஒரு போஷாக்கு சத்துள்ள ஓர் அற்புதமான ஒரு லேகியம். நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆற்று தும்மட்டிக்காய் என்கிற மூலிகையை கொண்டு பெருவயிறு என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான தைலம் ஒன்றை தயாரித்தோம். இப்பொழுது ஆற்று தும்மட்டிக்காயை கொண்டு நாம் வாயு கோளாறுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, வாயு கோளாறு, கேஸ்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த வாயு கோளாறு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் பல்வேறு வகையான மன உளைச்சல்களுக்கு ஆளாக நேரிடும். அடிக்கடி அபான காற்று பிரிந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு துர்நாற்றம் வீசும். வயிற்றுப்பகுதி மாசு அடைந்துவிடும். அடிக்கடி புளியேப்பத்துடன் வயிற்று வலி நோயும் வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் வாயு கோளாறினால் வருகின்ற பக்க விளைவுகள். இந்த நோயை முழுவதுமாக தீர்த்து கொள்வதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஆற்று தும்மட்டிக்காய். ஆற்று தும்மட்டிக்காயை 100 கிராம் அளவிற்கு சிறு சிறு துண்டுகளாக அரிந்து அவற்றை நன்றாக அரைத்தெடுத்த சாறு 50 மில்லி. அடுத்ததாக வெங்காய சாறு 50 மில்லி, இஞ்சி சாறு 50 மில்லி, எலுமிச்சை சாறு 50 மில்லி, கடுகு 10 கிராம், மிளகு
10 கிராம், பெருங்காயம் 10 கிராம் மற்றும் இந்துப்பு 10 கிராம், மஞ்சள் 10 கிராம், ஓமம் 10 கிராம் இவை அனைத்தையும் ஒன்றாக அரைத்து நாம் தனியாக வைத்துள்ளோம். நாம் இப்பொழுது வாணலில் முதலில் ஆற்று தும்மட்டிக்காய் சாறு 50 மில்லியை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இஞ்சி சாறு 4 தேக்கரண்டி, வெங்காய சாறு 4 தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு 4 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, அத்தனை சாறுகளும் நன்றாக சுண்டி அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் முழுவதுமாக இழுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீர்ச்சத்து முழுவதுமாக இழுத்து கொண்டது. நாம் அரைத்து வைத்துள்ள மருந்து பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அதை கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சாறுகளில் ஒன்றாக சேர்ந்து ஒரு லேகிய பதத்தில் நமக்கு வந்துவிட்டது. அதை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, வாயு கோளாறு என்கிற நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் செய்துள்ளோம். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். நாம் தேவையான அளவிற்கு பனை வெல்லத்தையும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். நாம் தயாரித்த மருந்து பொருளை ஒரு சிறிய சுண்டைக்காய் அளவிற்கு உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பனை வெல்லத்தை தேவையான அளவிற்கு இதில் சேர்த்து நன்றாக உருட்டி கொள்ளவும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த மருத்துவத்தை பனை வெல்லத்தில் சேர்த்து சிறு சிறு உருண்டையாக பிடித்து வைத்து கொள்ளவும். இரவு வேளையில் மட்டும் உணவு உண்ட பிறகு ஒரு உருண்டையை எடுத்து சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடித்து வந்தால் வாயு கோளாறு பரிபூரணமாக நீங்கும். அபான வாயு வெளியேறுவது தடுக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதும் முழுவதுமாக நீங்கிவிடும். வயிற்று வலி, நெஞ்சு கரிச்சல், புளியேப்பம் இவையெல்லாம் தீர்ந்து வயிற்றிற்கு ஒரு அற்புதமான நன்மை தரக்கூடிய ஆற்று தும்மட்டிக்காய் லேகியத்தை கண்டிப்பாக வாயு கோளாறு உடையவர்கள் தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால் நோயின்றி வாழலாம். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையாக நம் வீட்டு தோட்டத்தில் ஏரிக்கரை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஆற்று தும்மட்டிக்காயை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.